எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு பாத் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்த்துட்டு வரலாம். சோப்புக்கு பதிலாக குளிக்கிறதுக்கு நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பவுடர் தான் இது மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு 4-5 டைப்பு மாற்றி மாற்றி ரெடி பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் நம்ம ஆயுர்வேத ஷாப்பில் இருந்தெல்லாம் சில ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிச்சனில் அவைலபிளாக இருக்கிற சில பொருட்கள் வச்சுட்டு சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், உங்களுக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த ஒரு மெத்தட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஆளுக்கு 1 மாதம் டெய்லி குளிக்கிறதுக்கான பவுடர் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறது. அதுக்காக முதல்ல நமக்கு வேண்டியது 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிர், பாசிப்பயிர். இது நல்லா சாஃப்டாக இருக்கிற க்ளோயிங் ஸ்கின்னுக்கு இந்த பச்சைப்பயிர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, வெள்ளை கலராக இருக்கிற தோல் இல்லாத உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது நம்ம ரொம்ப வெயிலெல்லாம் வெளியே போயிட்டு வரும்போது நம்ம தோலில் ரொம்ப கருப்பு கலரில் இருக்கும், அதெல்லாம் மாற்றி நேச்சுரலாக இருக்கிற கலர் கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி டார்க் கலரில் இருக்கிற ஸ்பாட்ஸ், குட்டி குட்டியாக இருக்கிற டார்க் கலர் கருப்பு கலர் இருக்கிற புள்ளி அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி டெட் செல்ஸ் இதுவும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த உளுந்தம்பருப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வேண்டியது வெந்தயம். அது 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. வெந்தயம் நேச்சுரலாக இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் தான். இது நம்ம ஸ்கின், நம்ம தோல் நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரை ஆகி போகாமல் நேச்சுரலாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கு. இப்போ குளிர்காலமாக இருக்குது, அதனால தான் நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் இது சேர்க்கும்போது. உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு நீங்கள் இப்போ இந்த பவுடரில் சேர்க்க வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கும், வெயிலில் போயிட்டு வரும்போது வர்ற அந்த கருப்பு கலர் அது போகிறதுக்கும், நம்ம ஃபேஸ்லெல்லாம் வர பிம்பிள்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கிற ஒன்று தான் இந்த கடலைப்பருப்பு. உங்களோடது நேச்சுரலாக இருக்கிற ஸ்கின்னாக இருந்தாலும், கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற ஸ்கின்னாக இருந்தாலும் கடலைப்பருப்பு 1/2 கப் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் சேர்த்துடலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாமே நிறைய வைட்டமின்ஸும் இருக்குது. அது நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக, நம்ம தோல் நல்லா ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படியே நம்ம பவுடர் பண்ணக்கூடாது, நல்லா கழுகணும். தண்ணி ஊற்றி சீக்கிரம் கழுகி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் கழுகிருச்சுன்னா ஊறிடும். சீக்கிரம் கழுகி நல்லா கட்டியாக இருக்கிற ஒரு காட்டன் துணிக்கு மேலே நல்லா விரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வெயிலில் காய வைக்கணும். நல்ல வெயில் இருக்கிற டைம் தான் இந்த மாதிரி செய்யணும். இது ஃபேன் கீழே காய வைக்கக்கூடாது. நல்ல வெயிலில் ஒரு 2 மணி நேரம் நல்லா வெயில் கிடச்சிருச்சுன்னா காஞ்சி கிடச்சிடும். இப்போ நான் டெரஸுக்கு மேலே தான் இது காய வச்சுருக்கு. நல்ல வெயிலாக இருக்குங்க, அதனால தான் மேலே வச்சுருக்கு, மொட்டை மாடிக்கு மேலே. இதுதான் நம்ம மொட்டை மாடி. நீங்கள் இது வரைக்கும் நான் உங்களை காமிக்கலை. இங்கே மேலே இருந்து இந்த மாதிரி பக்கம்லாம் வீடெல்லாம் இருக்குது. இங்கே முன்னாடி பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஆறுன்னு சொல்ல முடியாது, இங்கே தோடுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தண்ணி ஒழுகிற ஒரு சின்ன ஒரு அங்கே இருக்குது. இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது, மழை சீசன்லாம் நிறைய தண்ணியாக இருக்கும். அங்கே பக்கத்துலலாம் ஒட்டி ஒட்டி நிறைய வீடு இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் மலையாக இருக்கும், அதே மாதிரி நிறைய தோட்டம் இருக்கும், பார்க்கும்போது காடு மாதிரி இருக்கும். இதுதான் எங்கள் ஊர். இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன். நம்ம இப்போது இது காய வச்சிருக்கு. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. இது இப்போ நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது மிக்சிக்குள்ளே போட்டு பவுடர் பண்ணி எடுக்கணும். இன்னும் இதில் 2-3 ஐட்டம்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நான் 1 by 1 சொல்கிறேன். மிக்சிக்குள்ளே பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ். இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும், நம்ம தோல் நல்லா ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும், மாய்ஸ்சரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற ஒன்று தான் இந்த ஓட்ஸ். அடுத்தது நான் இதில் ஒரு 6 ஏலக்காய் தோல் எடுத்ததுக்கப்புறம் சேர்த்துருக்கு. ஏலக்காய் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. நம்ம உடம்புல ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அது போகிறதுக்கும், எங்கேயாவது கொஞ்சம் காயப்பட்டுருச்சுன்னு அதை சீக்கிரம் ஆறுறதுக்கும் மட்டுமில்லை, ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்கும், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பவுடர் 1 மாதம் வரைக்கும் கெடாமல் பார்க்குறதுக்கும் இந்த ஏலக்காய் ஹெல்ப் பண்ணிடும். இப்போ இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்செடுக்கணும். நம்ம எடுக்கிற மிக்சி ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்சி தான் எடுக்கணும்.
நல்ல பவுடர், நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. நான் இதில் இன்னும் 2 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர். எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபில்டர் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் சேர்த்துடலாம். காஃபி பவுடர் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா கலர் கொடுக்கறதுக்கும், தோல் இருக்கிற ஏதாவது ஸ்ட்ரெச் மார்க் இருந்தால் அது போகிறதுக்கும், அழுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற ஒன்று தான் இந்த காஃபி பவுடர். காஃபி பவுடரோட ஃபேஸ் மாஸ்கில் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நமக்கு உடம்பு ஃபுல்லாக அதோட பெனிஃபிட் கிடைக்கட்டும். நம்ம இதிலும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கு. மஞ்சள் தூள் நான் கடையிலேருந்து வாங்கின இன்ஸ்டன்ட் பவுடர் கிடையாது, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்த மஞ்சள் தூள் தான். அது பார்த்து போட்டுக்கோங்க. வெளியிருந்து வாங்கின அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. மஞ்சத்தூள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கின்னுக்கு நேச்சுரலாக இருக்கிற ஒரு கலர் கொடுக்கறதுக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒன்று தான் இந்த மஞ்சத்தூள். இதில் சேர்த்துருக்கிற ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் உங்களுக்கு அலர்ஜி மாதிரி தோணுது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது இதில் சேர்க்காதீங்க, அது பார்த்துக்கோங்க. இந்த காஃபி பவுடர், ஏலக்காய், மஞ்சத்தூள்லாம் சில பேருக்கு அலர்ஜியாக இருக்குது, அதனால நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் இதில் பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்ச ஐட்டம்ஸ் வச்சுட்டு பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணிடலாம். இந்த பவுடரே லைட்டாக ஒரு சாஃப்ட் ஸ்க்ரப்பரோட எஃபெக்ட் கொடுக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த அரிசி மாவு சேர்த்து லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி உடம்புல தேய்க்கும் போது நல்ல ஒரு டைட்டாக இருக்கிற, ஒரு ஹார்டாக இருக்கிற ஸ்க்ரப்பர் மாதிரி தோணும். உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்க்ரப்பர் தேவைப்படாது. இல்லை இது வேண்டாம், சாஃப்டாக போதும் அப்படின்னா அந்த பவுடர் மட்டும் தேய்ச்சாலும் போதும். இல்லை உங்களுக்கு தனியாக ஸ்க்ரப்பர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரப்பர் இந்த பவுடரில் தொட்டு தேய்ச்சி குளித்தாலும் நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் செய்யலாம். நான் இப்போ அந்த அரிசி மாவு இதில் ஆட் பண்ணலை. மிச்சம் எல்லாமே சேர்த்து மிக்சியில் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கு. பவுடர் பார்த்துக்கோங்க, நல்லா ஃபைனாக இருக்கிற பவுடராக இருக்குது. ரொம்ப ஃபைனாக தொட்டு பார்த்தா லைட்டாக அதில் தறி இருக்குது, இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஃபைனாக இருக்கிற பவுடராக தான் அரைச்சி எடுத்துருக்கு. இது குளிக்கிறதுக்கான பவுடர் வச்ச டின்னு தான், அது முடிஞ்சிருச்சு. அது அடுத்தது நம்ம இப்போ இதை ரெடி பண்ணி இதுக்குள்ளே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டைம் குளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக பவுடர் எடுத்தால் தாராளமாக இருக்கும், அதுவே போதும். உங்களுக்கு இது யூஸ் பண்ணும்போது தெரியும், ரொம்ப கம்மியாக இருக்கிற குவான்டிட்டி போதும் நமக்கு குளிக்கிறதுக்கு. ஒரு டைம் நான் இது காமிச்சு தரேன் எப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கு. நான் இதில் தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களோடது ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் நல்ல க்ரீம் இருக்கிற பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இது குளிச்சிக்கலாம். அதே மாதிரி ரோஸ் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குளிக்கிறவங்களும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பவுடர் ரெடி பண்ணி எடுத்து இது வச்சு குளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிப்பாங்க, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு குளிக்கணுமா அப்படி யோசிக்கும். அதனால அது எதுவுமே வேண்டியதில்லை. நீங்கள் ரெகுலராக குளிக்கிறதுக்கு இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இப்போ செஞ்ச மாதிரி பச்சை தண்ணி இருக்குது இல்லைங்களா, பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சால் வச்சுக்கோங்க. அப்போ இது நல்லா ஊறிடும். சாஃப்டானதுக்கப்புறம் உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறேன்னு இப்போ காமிச்சு தர்றேன். ஒரு குட்டி கை நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அதில் இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடர் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். குளிக்கிறதுக்கு போகும்போது உடம்பு ஃபுல்லாக முதல்ல தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற அந்த சத்தையில் நம்ம அந்த உடம்புல இறங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டு தொளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி அழுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக தண்ணி ஊற்றி நம்ம குளிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பவுடர் யூஸ் பண்ணுறது. பவுடர் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குளிச்சிருச்சுன்னு அழுக்கு போகாது. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா உரைச்சி கழுகிக்கோங்க. நல்லா கழுகி ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த மாதிரி செய்யறது. நல்லா உரைச்சி கழுகினதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிக்கலாம். அதே மாதிரி இது தலையில் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸு கழுகிறதுக்கும் உடம்பு கழுகிறதுக்கும் இந்த பவுடர் எடுத்துக்கலாம். தலையில் நம்ம இதில் மஞ்சத்தூள், காஃபி பவுடரில் ஆட் பண்ணியிருக்கு.
காஃபி பவுடர் ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் நம்ம இது தலையில் போடும்போது அதில் இது இருக்கிற சின்ன சின்ன பீசஸ் வந்து முடியில் சிக்கிடும். அது போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால இந்த பவுடர் வந்து தலையில் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, உடம்பு குளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குட்டி பாப்பாவோட கையெல்லாம் வந்து நல்லா கழுகி இருக்குது. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நல்லா சாஃப்டாக இருக்குது, தொட்டு பார்த்தா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் இதை ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு மெத்தட், இந்த ஒரு பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் போடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.